வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப பற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எடப்பாடி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னார். அது ரொம்ப பெண்களை கவரக்கூடிய ஒரு 2 விஷயம். அப்படின்னா, எல்லாருக்குமே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10,000 ரூபாய் கருணை தொகை தகவல். கருணை தொகை அப்போவே பிரச்சனை ஆச்சு. அது என்ன இவர கருணை தொகை கொடுக்கறது? மு.க. ஸ்டாலின் திமுக கொடுக்குது அப்படின்னா உரிமை தொகை. உரிமை அப்படிங்கிறதுக்கும் கருணை அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. யாருமே கருணையாக நீங்கள் கொடுங்கள் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. உரிமையாக கொடுக்கக்கூடிய சமயத்தில் அப்போ மக்கள் நினைப்பான், நம்ம பணத்தை அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த உரிமைங்கிற ஒரு கான்செப்ட். கருணை அப்படிங்கிறப்ப என்னமோ இவர் அப்பம் விட்டு சொத்துலேருந்து கொடுக்குற மாதிரி எடப்பாடி சொன்னார். கருணை தொகை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு. அன்னைக்கு பிரச்சனையாச்சு. கருணை தொகையோடுக்கு நீ யார் அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. அவனு கைகாலுக்கு உழைச்சி சாப்பிட்டு போயிடுவான். அப்படிங்கிறப்ப கருணை தொகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை வேறு மாதிரியாக கொடுக்கும் சொல்லியிருக்கோம். அந்த வார்த்தையில் எடப்பாடிக்கு போட தெரியல. அதன் அடிப்படையில் போட்ட வகையில் அந்த 10,000 ரூபாய். அப்புறம் உரிமை தொகைங்கிற கான்செப்ட் 1000 ரூபாய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 உயர்த்துவோம் அப்படின்னு போட்டு அதையும் சொன்னார். இந்த ரெண்டையும் அதிமுக தொண்டர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டாங்க. எடப்பாடிக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. என்ன பண்ணாங்க, கம்ப்ளீட்டாக ரெண்டுமே இந்த கிராமத்தில் திருமணம் நடந்துச்சு, இது நாடகம் நடந்துச்சுன்னா பில் புக் அடிப்பாங்க தெரியுங்களா? அது மாதிரி கம்ப்ளீட்டாக பில் மாதிரி போட்டு செக் புக் மாதிரியே போட்டு அதில் 10,000 ரூபாய் 2,000 ரூபாய் டோக்கன் சொல்லி போட்டு அடித்து கட்டுக்கட்டாக அடித்து ஃபுல்லாக கிராமம் ஃபுல்லாக விட்டுருக்குறாங்க. இதை ஏகப்பட்ட பிரச்சனையின் அடிப்படையில் பார்த்துருக்குறாங்க போலீஸார். இதை போலீஸாரை கண்டுகொள்ளவில்லை. மற்றபடி தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாமல் விட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதில் ஆர்கே நகர் தொகுதியில் ஏகப்பட்ட பேர் கொடுத்துருக்குறாங்க. 10,000 ரூபா டோக்கன் ஒன்று, 2,000 ரூபா டோக்கன் ஒன்று. சரி, ஆட்சிக்கு வந்தாங்களா? இல்லை, தேர்தலே நடக்கலை. அப்படியே நடந்தாலும் ரிசல்ட் வரணும். அப்புறம் தான் அதிமுக வெற்றி பெற்றதா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். அதெல்லாம் விட நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். இந்த 2,000 ரூபா டோக்கன், 10,000 ரூபா டோக்கன் எப்படி பாருங்க, எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க. இந்த 10% வன்னியர்களுக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா? அது மாதிரி இது அவசரமாக கையெழுத்தை போட்டு ராமதாஸை பிடிச்சி அன்புமணியை பிடிச்சி அவசரமாக சைன் பண்ணி கடைசியில் ஒன்றுக்கு விளங்காமல் குட்டிச்சவராக போச்சு. வன்னியர்கள் இதனால் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். அது மாதிரி அதிமுக எடப்பாடி குரூப்பு ஏமாத்துது எல்லாத்துக்கும். அதில் 2,000 ரூபா டோக்கன் ஒன்று, 10,000 ரூபா டோக்கன் ஒன்று. ஆமாம், சரியா டோக்கன் கொடுத்துருங்க, ரைட்டு. காசு யார் கொடுப்பா? சரி, அதிமுக வந்தால் தானே கொடுக்க முடியும். ஆட்சிக்கு வந்தால் தானே கொடுக்க முடியும். வராததுக்கு முதல்ல எப்படியெல்லாம் ஒரு ஆசை காட்டி ஓட்டை வாங்க வேண்டும், அல்ல பிடுங்க வேண்டும். அந்த ஓட்டை பிடுங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நப்பாசை, ஒரு வெளிப்பாடு பாருங்க. அதிமுக எடப்பாடி பிரிவு ஆர்கே நகரில் கட்டுக்கட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காசிமேடு, குப்பம் அங்கேயும் மிகப்பெரிய அளவுக்கு கட்டுக்கட்டாக கொடுத்துருக்குறாங்க. இதை பெருங்குடியை சேர்ந்த சுந்தர வடிவேல் அப்படிங்கிற வழக்கறிஞர் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு. என்னங்க, ஆட்சிக்கு வரல, ஒன்றும் வரல, அதுக்குள்ளே இவங்க பாட்டுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க, ரைட்டு. அதுக்கு யார் காசு கொடுப்பா? காசு கொடுக்காது ஏமாத்துற மாதிரி தானே அர்த்தமாகுது. அதனால் இதை விசாரிக்கணும்னு சொல்லி போட்டு அவர் இன்னைக்கு வழக்கு போட்டிருக்கிறார். சரிப்பா, ஆர்கே நகர், காசிமேடு, குப்பம் போது அங்கே தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா, தமிழகம் முழுவதுமே முக்கியமான இடங்கள், குறிப்பாக மதுரை மேற்கு, செல்லூர் ராஜு தொகுதி, அங்கேயும் டோக்கன் 2,000 ரூபா டோக்கன், 10,000 ரூபா டோக்கன். வீடு கூட கொடுத்தாச்சு. வீடு கூட நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம், இந்தாங்க 2,000 ரூபா டோக்கன், 10,000 ரூபா டோக்கன். இன்னும் சில இடங்களில் ஆட்சிக்கு வர்றதை பற்றி சொல்லவே இல்லையா. இந்தாங்க 2,000 ரூபா, இந்தாங்க 10,000 ரூபா டோக்கன். மக்களும் அப்பா
இது தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குப்பா, காசை மாற்றிடலாம்ப்பா அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க போல இருக்கு. அதில் மக்களும் காட்டி கொடுக்காமல் மற்றபடி அவர்கள் எதையும் செய்யாமல் அப்படியே விட்டாங்க. இந்த அடிப்படையில் மதுரை மேற்கு, அதில் விட சிவகங்கை மாவட்டம் ஃபுல்லாகவே பரவி இருக்கு. அடுத்தது வத்தலக்குண்டு, திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டில் ஒரு லாரியவே பெரிய மட்டாடோர் வேன் மாதிரி பிடிச்சிருக்கிறாங்க. உள்ளே பார்த்தா கம்ப்ளீட் 2000 ரூபா டோக்கன், 1000 ரூபா, இது 10,000 ரூபா டோக்கன். ஆட்சிக்கே வரலைங்க, தேர்தல் நடக்கலை. சரி, தேர்தல் நடக்க ரைட்டு, ஓகே, ஆட்சிக்காக வரணும் இல்லையா? அப்போ மக்களை வரலின்னு வச்சுக்க, மக்களை ஏமாத்தனமான அர்த்தம் ஆகும். நல்லா இதையும் யோசிக்காமல் மக்கள் வாங்கியிருக்காங்க பாருங்கள். அதில் ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, ஒட்டஞ்சத்திர தொகுதி கொடுமை, திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ஒட்டஞ்சத்திர தொகுதியில் இதே மாதிரி 2000 ரூபா டோக்கன், 10,000 ரூபா டோக்கன் கொடுத்துருக்காங்க. கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஆதார் அட்டை என்ன, மற்றபடி ஓட்டர் அட்டை, மற்றபடி பான் கார்டு எல்லா ஜெராக்ஸையும் கேட்டிருக்காங்க. ஜெராக்ஸையும் கேட்டு 2000 ரூபா டோக்கன், 10,000 ரூபா டோக்கன் கொடுத்துருக்காங்க. எங்கே? ஒட்டன் சத்திரம் தொகுதியில், திண்டுக்கல் மாவட்டம். பாருங்க எப்படியெல்லாம் ஒரு நுணுக்கமான ஒரு அதிமுக ஏமாத்திருக்கு பாருங்க. இதையும் நம்பி மக்கள் ஆதார் அட்டை, பேன் கார்டு, மற்றபடி என்னென்ன ஆதாரங்கள் கேட அத்தனையும் கொடுத்துருக்காங்க. கொடுத்தோன்னா அவங்களுக்கு 2000 ரூபா டோக்கன், 10,000 ரூபா டோக்கன் கொடுத்துட்டாங்க. ஒன்றும் புரியல, இது எதன் அடிப்படை? காசு கொடுத்தாலாவது உடனே செலவு பண்ணிடலாம், டோக்கனை கொடுத்து என்ன பண்ணுறது? இல்லை, இவங்க ஆட்சிக்கு வருவாங்க யார் சொன்னா? என்ன நம்பிக்கை இருக்கு? அதெல்லாம் விட இன்னொரு, அந்த வத்தலக்குண்டில் அந்த செல்ஃப் அப்படின்னு எழுதும் பார்த்தீங்களா, அந்த டோக்கன் எப்படி அடிச்சிருக்காங்கன்னா சேம் செக் புக் மாதிரியே போட்டிருக்காங்க. செக்கு புக்கு மாதிரி சேம் செக்கு, பெரிய பெரிய பேங்கில் போடுவாங்க பற்றி, அதே செக்கு புக் மாதிரி போட்டு அந்த மேலே செல்ஃப்னு எழுதும்போது அதில் தமிழக குடும்பங்கள் அனைத்தும் அப்படின்னு போட்டு விட்டு தேதி 2/6/2026. இது எந்த கூத்தோ தெரியல. இது எல்லாத்தோட கொடுமையாக இருக்குது. வத்தலக்குண்டில் அந்த டோக்கன் கொடுத்துருக்குறாங்க அதிமுக. 2000 ரூபா டோக்கன், 10,000 ரூபா டோக்கன். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையின் வெளிப்பாடு. வராட்டி ஆமாம், மக்கள் வாயில் வச்ச மாதிரி தான். ரைட், அவ்வளோ ஏமாற்றக்கூடிய ஃப்ராடு பித்தலாட்டம். எடப்பாடியை போல சில பேர் நம்பிக்கை துரோகிகள் இந்த அதிமுக நிறைய இருப்பாங்க போல இருக்கு. உண்மையிலே மனசு வருத்தக்கூடிய விஷயம். அதன் அடிப்படையில் வத்தலக்குண்டில் அந்த செக்கில் தமிழக குடும்பங்கள் எழுதுவோம், நம்ம பேர் எழுதுவோம் பாருங்க. ஒரு கம்பெனியாக இருந்தால் கம்பெனி பேர், அது மாதிரி தமிழக குடும்பங்கள் நடத்தி எழுதிட்டு தேதின்னு அந்த சைடில் இல்லை ரைட்டில் வரும் பாருங்க. அதில் 2/6/2026 போட்டிருந்தாங்களாம். எப்படி ஏப்ரல் 23 தேர்தல், மே 4 ரிசல்ட். ரைட்டு, ஆமாம். 2/6 அப்படிங்கிறப்ப எப்படி 2000 ரூபா டோக்கன் வரும், 10,000 ரூபா பணம் வரும்? இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக கொடுத்துருவாங்களோ? வராட்டி என்ன பண்ண போகிறாங்க? எப்படிலாம் அதே மாதிரி இந்த சேலம் ஆத்தூரில் அதே மாதிரி, ஏற்காடு வாழப்பாடியில் அதே மாதிரி, அயோத்தியா பட்டணத்தில், அது கள்ளக்குறிச்சி திருக்கோவிலும் அதே மாதிரி, கடலூரில் வடலூர் அந்த ஏரியாவில், ஆமாம் அந்த ஏரியாவில் வண்டியில் பிடிச்சிருக்காங்க கட்டுக்கட்டாக செக் புக் எல்லாம் 2000 ரூபா போட்ட மாதிரியும், 1000 ரூபா போட்ட, இது 10,000 ரூபா போட்ட மாதிரியும். எப்படிதான் ஒரு தில்லாலங்கடி வேலை, எப்படிதான் மிக மோசடியான எல்லாம் உண்மையிலே மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இது என்ன ஒரு கூத்து அப்படின்னா, இத்தனை ஊர் சொன்னேன், அத்தனை ஊர்லேயும் ஒரு நபர் கூட எப்படியா வரும்? தேர்தலே நடக்கலை, ரிசல்ட்டும் வரல, நீ எப்படி 2000 ரூபா கொடுப்ப, 10,000 ரூபா கொடுப்ப? யாரை ஏமாத்துறீங்க அப்படின்னு ஒரு நபர் கூட கேட்டதாக இன்னைக்கு வரை எந்த செய்தியுமே கிடையாது. கட்டாயமா ஏமாறுபவன் உள்ள வரைக்கும் ஏமாற்றுபவன் இந்த உலகில் இருந்து கொண்டே இருப்பான். அதனால தான் எம்ஜிஆரே பாடினார், ஏமாறாதே ஏமாற்றாதே, அப்புறம் ஏமாற்றாதே ஏமாறாதே, ரெண்டுமே நடக்கும். ஆமாம், யாருக்கு நடக்குதே இல்லையா? கட்டாயமாக அதிமுக எடப்பாடிக்கு கட்டாயமாக நடக்கணும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.